தெரியுதா? இப்ப இந்த மாதிரி தச்ச பிளவுஸ்ல அளவு எப்படி எடுக்கணும், முதல்ல கொக்கி நூல் உள்ள போட்டு லாக் பண்ணிக்கிறீங்க. லாக் பண்ணிட்டு மடிச்சு போடுறது இந்த பக்கம் ரைட் சைடு வந்து மேல இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப இதுல ஃபர்ஸ்ட் எடுக்கிறது உயரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த டாட்டோட உயரம் எவ்வளவு தூரம் வருதோ அது வரைக்கும் இழுத்து எடுங்க. இப்ப இவங்களுக்கு வந்து 13.75 வரைக்கும் வருது, நம்ம 14ன்னு வச்சுக்கலாம் உயரம். அதே மாதிரி சைடு உயரம் 2வது எடுக்கிறோம். சைடு உயரம் இதே மாதிரி துணி மேல துணி தான் இருக்கும். இதுல இருந்து நம்ம வந்து இப்படி வச்சு இதை எடுங்க. இப்ப இதை எடுக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு வரும்னா 8.5 வருது. 8.5 வருது. இதுக்கு அடுத்த மெஷர்மெண்ட் என்ன எடுப்பீங்கன்னா ஷோல்டர் வித். ஷோல்டர் வித் வந்து இவங்களுக்கு 2.25 வருது. நெக்ஸ்ட் வந்து ஆமோல். ஆமோல் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே ரன் பண்ணுங்க. இப்படி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்ப இவங்களுக்கு ஆமோல் வந்து கரெக்டா 7.75 வருது. ஆமோல் ஆமோல் வந்து இங்க 7.75. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு உள்ள விட்டுருங்க. விட்டுட்டு இது நல்லா இழுக்கணும். எந்த எண்டுக்குன்னா இந்த எண்டு இருக்கு, நல்லா இழுக்கணும். இப்ப இழுத்துட்டு இப்ப இங்க இருந்துதான் நம்ம கழுத்தோட அகலம் நம்ம பார்ப்போம், பிளஸ் கழுத்தோட உயரமும் எடுக்க முடியும். இப்ப நான் இங்க இருந்து இந்த லைனை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கழுத்து எங்க முடியுதோ இதே மாதிரி எல் ஷேப்புக்கு லைனை போட்டுக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கழுத்தோட உயரம் இங்க இருந்து இங்க உங்களுக்கு உயரம் வந்து பாத்தீங்கன்னா 8.25 8 வச்சிருக்காங்க. கழுத்தோட உயரம் 8, கழுத்தோட அகலம் 2.25. இப்ப செஸ்ட் லைன். இப்ப செஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க எடுக்கிறோம். சோ இது எவ்வளவு தூரம் அவங்களால வைக்கும் போது கரெக்டா இழுக்க முடியுமான்னு பாத்துக்கோங்க. இப்ப எங்களோட செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 9.5 செஸ்ட் லைன். செஸ்ட் லைன் வந்து 9.5 சொல்லிட்டு நெக்கோட நீளம் வந்து இங்க எவ்வளவு வருதோ அப்படி எடுப்பீங்க. இந்த அகலம் இங்க எங்க வருதோ அதுதான் அகலம். 3 கழுத்து அகலம். இப்ப செஸ்ட் லைன். இப்ப அடுத்தது இடுப்பு பகுதி, நெக் ஒயர். இப்ப நான் இடுப்பு பண்றேன். இடுப்புக்கு வந்து இங்க இருந்து இங்க எடுத்துக்கோங்க. இது வந்து கரெக்டா 7 இன்ச். இடுப்பின் ரவுண்ட் 7 இன்ச். சுத்தல் எனக்கு இங்க 7 வந்துருக்கு. ஓகேங்களா? நீங்க மார்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணு. இப்ப ஃப்ரண்ட்டுக்கு என்னென்ன தேவை? ஃப்ரண்ட்டுக்கு மொத்தம் 3 உயரம் வரும். சரிங்களா? இப்ப முதல் உயரம் இப்ப இதுல எங்க எடுப்பீங்கன்னா கொக்கி சைடு தான் எடுக்கணும். எப்பவுமே இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் ரைட் சைடுல தான் எடுங்க. சில பேர் இந்த ராங் சைடுல வச்சு திருப்பின தையல் பக்கம் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ரைட் சைடு எடுத்துட்டு இப்ப இதுல என்னென்ன மெஷர்மெண்ட் வரும் அப்படின்னா, இப்ப இதுல என்னென்ன உயரம் வரும்னா சைடு உயரம்னு ஒண்ணு சொல்லுவோம். இது சைடு உயரம், இது கொக்கி உயரம், இதுக்கு நேரா வருது மின்பக்க உயரம். இப்படி 3 உயரம் எடுத்துக்கணும். இப்ப முதல் உயரம் வந்து நான் எடுக்கிறது இந்த உயரம் இருக்கா, இந்த உயரத்துக்கு இதுல இருந்து அப்படி இங்க எடுங்க. இப்ப இந்த உயர பட்டி வந்து ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம எடுக்கணும். அதையும் இதையும் வச்சு இழுத்து பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 4.5 வருது சைடு உயரம் ஃப்ரண்ட்ல. இப்ப அடுத்தது கொக்கி உயரம். கொக்கி பட்டி உயரம்னா இங்க சைடு உயரம். அடுத்து வருது கொக்கி உயரம். கொக்கி பட்டி பக்கம் வர உயரம் கொக்கி உயரம் சொல்லு. சைடு உயரம் உங்களுக்கு 5. இப்ப கொக்கி பட்டி உயரம் இங்க இருந்து இங்க எடுக்கிறீங்க. கொக்கி சைடு இங்க பாருங்க, இப்படி எடுக்கணுமான்னு சில பேர் கேக்குறாங்க. அதாவது இந்த கொக்கி இங்க தானே பட்டியை வச்சு மடிச்சு தைக்கிறோம், அங்க இருந்து எடுக்கணுமான்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, எப்பவுமே இதோட நுனியில போயிடும். இங்க இருந்து இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3.25 வருது. ஓகேவா? 3.25. இப்ப அடுத்த உயரம் தான் முன்பக்க உயரம். ஒரு பிளவுஸுக்கு
பேக் உயரம் மாதிரியே ஃப்ரண்ட் உயரம் கிடையாது. அப்ப இது எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, இந்த கீழே வருதுலயே இந்த டாட் இப்படி புடிச்சுக்கிறீங்க. இத புடிச்சிட்டு இத அப்படியே மடிங்க. இந்த தோல் பட்டிக்கு 2ஆ மடிச்சுக்கணும். மடிச்சிட்டு பிளவுஸை இப்படி போட்டுக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு உயரம், தேவையான உயரம். இது எப்படி ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த தோல் பட்டை மடிச்சிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லென்த், அதுக்கப்புறம் தான் இந்த கப் ஹைட்டுன்னு இந்த டாட் கிட்ட வர்றது. சரிங்களா? அப்ப நான் முதல்ல இந்த உயரத்தை எடுத்துக்கிறேன். இது வந்து பாயிண்ட் லென்த்ன்னு போட்டுக்கோங்க. பாயிண்ட் லென்த்தோட உயரம் இங்க இருந்து இங்க 9.75. 10மா. பாயிண்டோட லென்த் வந்து 10. இல்ல நீங்க முதல்ல மடிங்க, மடிச்சு போடுங்க. கரெக்டா மடிச்சு போட்டு போயிடுங்க. அங்க இருந்து அங்க வாங்க, டாட் இருக்கு எடுக்கும். இப்ப கப் ஹைட்டுக்கு இங்க இருந்து இங்க எடுக்கிறீங்க. இப்ப இவங்க ஓகே. இப்ப இவங்களுக்கு வந்து கப் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2.75 வருது. இது வந்து பாயிண்ட் லென்த்னு எழுதுங்க. இப்ப மின் பக்க உயரம் எப்படின்னா பாயிண்ட் லென்த் பிளஸ் கப் ஹைட். இப்ப இங்க இருந்து இங்க எடுத்தது பாயிண்ட் லென்த். இப்ப கப் ஹைட் எங்க, இந்த டாட்டோட உயரம் தான் கப்போட ஹைட். இப்ப சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு முன் பக்க உயரம் எவ்வளவுன்னு தெரிஞ்சு. 3 வருது. 3. சரிங்களா? இப்ப இது இந்த மாதிரி உயரம் எடுத்தாச்சு. இதுக்கு முன்பக்க உயரம் இல்ல, கப் ஹைட். கப் ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளவு, இப்ப இவங்களுக்கு வந்து எவ்வளவுமா சொன்ன, 3, 2.75. சரியா? இப்ப இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது டாட்டோடுது. ஓகேவா? இப்ப டாட் முதல்ல இந்த சி டாட் எங்க இருக்கு, இப்ப மொத்தம் 3 டாட் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் வருது வந்து நம்ம ஃப்ரண்ட் டாட் தான் சி டாட்னு சொல்லுவோம். இங்க கீழே வருது பி டாட். இது ஆமோல் பக்கம் வரதுனால இது ஆமோல் டாட். இப்ப டாட்னு போடும் போது சி டாட் அப்படின்னா ஒரு டாட்டுக்கு என்னென்ன தேவை, முதல்ல எங்க இருக்கு அதோட பொசிஷன், 2வது எவ்வளவு அகலம் பிடிக்கிறோம், 3வது அதோட உயரம் லென்த் எவ்வளவு தூரம் தச்சிருக்காங்க அப்படின்னு. இப்படி எல்லாத்துக்கும் 3 டாட்டுக்கு தெளிவா எழுதிக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் சி டாட்டுக்கு சொல்லியிருக்கேன். சி டாட்டுக்கு பொசிஷன் பார்க்க போறோம். சி டாட்டோட பொசிஷன் கொக்கி பக்கம்னு எடுக்கிறீங்க. கொக்கி பக்கத்துல இருந்து இங்க 1/2 இன்ச், அதாவது இங்க இருந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 1.5 பொசிஷன். லென்த் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாருங்க ரைட் சைடு தச்ச பக்கமே தான் மெஷர்மெண்ட் எடுக்கணுமே தவிர 2. இப்ப இவங்களோட டாட்டோட உயரம் எடுக்கணும். பொசிஷன் வந்து 2. கொக்கி பக்கத்துல இருந்து எடுக்கிறீங்க 2. நீளமும் 2. நீளம் வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து இங்க எப்படி வந்திருக்கு, எவ்வளவு தூரம் வந்திருக்கு, இவங்களுக்கு 2 வந்திருக்கு. இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க தையல் இந்த டாட்டுக்கான அளவு கொடுத்துருப்பாங்க. ஆனா பொதுவா நம்ம எவ்வளவு எடுக்கணும், 1/4 இன்ச் எடுக்கணும். அப்ப அகலம்னு வந்து பாத்தீங்கன்னா 1/4 + 1/4 அப்படின்னு போட்டுக்கணும். இப்ப அடுத்து பி டாட் போறோம். பி டாட்டுக்கு பொசிஷன் இங்க இருந்து இங்க அதே கொக்கி பக்கம் தான், இங்க இருந்து இங்க வைக்கிறீங்க. இப்ப இவங்களுக்கு வந்து 2.5 வந்திருக்கு. ஆமா 2.5. ஓகே, 2. அடுத்தது உயரம். இது வந்து என்ன எழுதணும், இது வந்து பொசிஷன் இருக்கிற இடம். இப்ப டாட் ஓடுது உயரம் கரெக்டா இவங்களுக்கு 2.75. இப்ப அடுத்து திருப்பிட்டு இதோட டாட்டோட அகலம் பார்க்கணும். கீழே இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பெருசா வரும், எப்பவுமே ஒரு அளவு மாறும். இப்ப இவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா, இவங்க இப்படி மடிச்சு தச்சிருக்காங்க இல்லையா, எவ்வளவு தூரம் எடுக்க முடியுமோ இதோட அகலத்தை திருப்பிட்டு ராங் சைட்ல மட்டும்தான் இதோட அகலம் எடுக்க முடியும். சோ இங்க இருந்து இங்க எடுக்கிறீங்க கரெக்டா 1.25. அவ்வளவுதான். இப்ப அடுத்தது ஆமோல் டாட் போயிடும். இது வந்து அகலம்.
நடு பீஸ் போட்டுறாரு. நடு பீஸ் கீழே இருக்க பீஸ் தவிர அந்த பீஸ் தான் மடிச்சு சுருக்கம் பண்ணி நடுவில் வச்சுட்டு இது ரெண்டு இது நல்லா அட்டாச் பண்ணும். இப்ப வந்து நம்ம பார்க்க போறது ஏ டாட். ஏ டாட்டுக்கு பொசிஷன். இப்ப இந்த மாதிரி அக்களை நல்லா விரிச்சு விட்டுருங்க. விட்டு எல்லாமே கொக்கி பக்கம் தான் எடுக்கணும். இப்ப நான் இங்க இருந்து வரேன். சோ இந்த ஆமூல இருந்து இந்த டாட்டோட பொசிஷன் முதல்ல 2.5. டாட்டோட பொசிஷன் எப்படி வரணும்? ரிவர்ஸ்ல வரணும். ஆமோல் பக்கத்துல இருந்து இப்படி போகணும் உள்ளுக்கா. இப்ப நம்மளுக்கு அது எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 3. இவங்களுக்கு 2.5. இப்ப அடுத்து டாட்டோட உயரம். டாட்டோட உயரமா ரைட் சைட்லயே வச்சுட்டு இங்க இருந்து இங்க எடுக்கிறீங்க. இது எவ்வளவு வந்திருக்கு நம்மளுக்கு? 3.5. டாட்டோட நீளம் 3.5. அடுத்தது அகலம் வந்து 1/4 இன்ச்சு. 1/4 + 1/4 1/2. அப்புறம் மின்பக்கம் கழுத்து. மின்பக்க கழுத்து. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல இது எங்க வருதோ அந்த டிப்பை வந்து லைன் வரைஞ்சுக்கோங்க. இப்படி பாக்ஸ் போட்டுக்கணும். பாக்ஸ் போட்டுட்டு இப்ப இங்க இருந்து என்னுடைய கழுத்து எங்க வரும்னு பாருங்க. இங்க இருந்து எனக்கு கழுத்து வந்து இவங்களுக்கு 6. மின்பக்கம் கழுத்து உங்களுக்கு 6.25 6 வரலாம். 6. இவங்களுக்கு வந்து 6. இப்ப இதுதான் நம்மளுடைய மின்பக்கம் கப்போடுது. இப்ப அப்படியே வந்து பட்டிக்கு போயிடும். மின்பக்கம் 6. இப்ப வந்து பட்டி. சோ பட்டிக்கு வந்து 2 பக்கம் வரும் உயரம். ஓகேவா? இப்ப ஸ்டார்ட் பண்றேன். புடிச்சிருவாங்க. பட்டி ஓவர். ஓகேங்களா? பட்டிக்கு 2 அளவு தேவை. அகலம் நீளம். அகலம் நீளம். அப்ப அகலம் பாத்தீங்கன்னா லோயர் செஸ்ட் 1, கீழே முடி 2. அதே மாதிரி உயரம்னு பாத்தீங்கன்னா குக்கி சைடு 1, அதே மாதிரி சைட்ல 1. இதே மாதிரி 4 போர்ஷன் தேவை. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கை. ஸோ கைக்கு எப்படி வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம் அப்படின்னா இதே மாதிரி எடுத்துட்டு இதுல வந்து கொக்கி போட்டுக்கோங்க. கொக்கியை போட்டுட்டு தான் மடிக்கணும். இப்படியே வச்சுக்கோங்க. இப்ப கை மட்டும் நமக்கு தேவை. கையோட நீளம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த தோள்பட்டிக்கு நேரா இதுக்கு நேரா இப்படி கை இருக்க மாதிரி வச்சுட்டு கையோட நீளம் எடுக்கணும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி இப்படி நம்ம மாத்தணும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்படி உடம்பு இருக்குன்னா இதுக்கு உடம்புக்கு நேரா அந்த தோள்பட்டிக்கு நேரா வரும். இங்க இருந்து இப்ப கையோட நீளம் இங்க இருந்து இங்க எடுங்க. இப்ப எங்களோட கையோட நீளம் 7. 6.75 வருது. 7 வைக்கலாம். ஓகே. இப்ப அடுத்தது கையோட ரவுண்டு. கையோட ரவுண்டு 5.5. கையோட ரவுண்டு 5.5. இப்ப இதுக்கு ஆமோல் வரையறீங்க. ஆமாங்க. இப்ப அடுத்தது ஆமோல். நம்ம ஏற்கனவே உடம்புலயே எடுத்துட்டோம். இருந்தாலும் இதுவும் உடம்புலதான் எடுப்பீங்க. 7.5 வருது. ஆமோல் கண்டிப்பா செக் பண்ணணும்ன்றதுக்காக அதை எடுத்தோம். இப்ப கையோட கேப் ஹைட்னு ஒண்ணு எழுதிக்கோங்க. கையோட கேப் ஹைட் 7.75. இப்ப அடுத்தது கேப் ஹைட். கேப் ஹைட்டுக்கு எப்படி பண்ணுவோம்னா இப்ப இதுல இருந்து நேர் கோடு ஒரு கோடு, அதே மாதிரி இந்த ஆமோல இருந்து இந்த நேர் கோடு. இப்ப இதுல இதுதான் உயரம். இங்க இருந்து இங்க எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இவங்களுக்கு 3 வந்திருக்கு. இதுக்கு நேரா ஒரு கோடு. அதே மாதிரி இந்த ஆமல் முடிகிற இடத்துல ஒரு கோடு குறுக்க. குறுக்க ஒரு கோடு.
இப்ப இங்க இருந்து இதுக்கு நீளம் எவ்வளவு பாரு. இப்படி அந்த கீழே ஆமல் கிட்ட இந்த நேர்கோடு அந்த அத பாருங்க 4.5. 4.5. இப்ப இவங்களுக்கு வந்து 3. இத கேப் ஹைட். தங்கம் போதுமா? இவ்வளவுதான் நம்ம அளவு எடுக்கிறது.